Hi friends, இப்போ நம்ம வந்து ஒரு சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப்பு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ பார்த்தீங்கன்னா சிக்கனமாக போடாமல் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த க்ளூ தான் வந்து ஸ்டோன் கீழே விழாமல் பார்த்துக்கும். அதனால் போடும்போதே க்ளூ வந்து நிறையா போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கிளிப்பு ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் போடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபேன் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக க்ளூ வந்து காஞ்சிரும். ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். B7000 க்ளூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நம்ம கிளிப்போடைய பேஸில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோன் வந்து வைக்கிறோம். இப்போ ஃபேன் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறதுனால க்ளூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த பேஸ் மேலே பார்த்திங்கன்னா நம்ம 2 லைன் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை வந்து ஈவனாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து ஸ்டோன் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம பாதி அளவுக்கு க்ளூ போட்டுட்டும் வந்து நம்ம திரும்ப வந்து மீதி அளவுக்கு க்ளூ போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம மேலாப்பில் தான் வைப்போம். திரும்ப நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணி அழுத்தி விட்டுக்கணும். மேலாப்பில் இருந்ததுன்னா ஸ்டோன் சீக்கிரமாக கீழே விழுந்துடும். திரும்ப நம்ம க்ளூ போட்டுட்டு காஞ்சிட்ட பிறகு மேலே க்ளூ போட்டோம் அப்படின்னா அப்பயுமே வந்து நமக்கு ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலால் தான் இந்த ஸ்டோனை வந்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் குந்தன்றதுனால வெயிட்டாக இருக்கும். குந்தன் ஸ்டோனாக இருந்ததுன்னா நம்ம ஆரி நீடிலாலேயே நம்ம எடுத்து வைப்போம். ஃபிட்டிங் குந்தன் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம பென்சில் எடுத்து அந்த பென்சிலோடைய பேக் சைடு ஃபேப்ரிக் க்ளூ தொட்டுட்டு வைக்கிறேன். இதுவே வந்து நம்ம B7000 க்ளூ தொட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா கரையாயிடும். அந்த ஸ்டோனுடைய கலரே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். ஃபேப்ரிக் க்ளூ தொட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது ஸ்டோனுடைய கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் டுட்டோரியல் வீடியோஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டோனுமே வந்து ஒட்டியாச்சு. நல்லா கையால் வந்து அழுத்தி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஓகேனாலும் விட்டுறலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் ஃபிட்டிங் குந்தன் எடுத்திருக்கேன். ஃபிட்டிங் குந்தன் எடுத்துகிட்டு இந்த 4 ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 ஸ்டோனுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு ஃபிட்டிங் குந்தனை வந்து வைக்கிறேன். நமக்கு பிங்க் கலரில் க்ரீன் கலர் ஆட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.